ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். பச்சை மொச்சை வச்சு கறி குழம்பு சுவையில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு கப் அளவு பச்சை மொச்சையை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மொச்சை 200 கிராம் அளவு இருக்கும். தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. மொச்சை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பாத்திரத்தில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு பதிலாக குக்கரில் 2-3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் மசாலா பொருட்களை வதக்குறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, 4-5 பூண்டு பல், வெங்காயம் பூண்டு எல்லாம் கலர் மாறுற வரைக்கும் எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகு 1/4 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன். மிளகு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய்க்கு பதிலாக சில்லாக இருந்தால் 4-5 தேங்காய் சில் சேர்த்துக்கோங்க. மொச்சை கிரேவிக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நமக்கு திக்காக இருக்கும். எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மொச்சை வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா மொச்சை வெந்துருச்சு. அடுத்ததாக நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். ஒரு கடாயில் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரே ஒரு சின்ன பழமான தக்காளி பழமாக பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துருக்க தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். இது கூட 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி நமக்கு நல்லா வதங்கிடும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி நம்ம சேர்த்துருக்கனால குழம்பு கறி குழம்பு மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வேக வச்சு வச்சுருக்க மொச்சை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் தண்ணியோடையே சேர்த்துட்டேன். தண்ணியோடையே ஊற்றி செஞ்சோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் கிரேவி மாதிரி வைக்கிறனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. மொச்சை வேக வைக்கும்போது தக்காளி வதக்குறதுக்கெலாம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் எந்தளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. தண்ணி உப்பு எல்லாம் சரியாக வச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு குழம்ப நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மொச்சை குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு தூவிக்கலாம். எனக்கு கிரேவி மாதிரி வேணுன்றதுக்காக இன்னும் 1 நிமிஷத்துக்கு அடுப்பிலே வச்சு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். இந்த கிரேவியை சாதம், சப்பாத்தி, தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மொச்சை கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கறி குழம்பு சுவையில் இருக்க இந்த பச்சை மொச்சை குழம்பை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.